கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஈசாக்கு என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் எப்படி ஜீவித்தான், அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஊழியத்தின் பகுதிகளை நாம் சிந்திக்கப் போகிறோம். இந்த ஈசாக்கு என்பவன் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். பிற்காலத்திலே ஆண்டவர் நியாயப்பிரமாண காலத்திலே இஸ்ரவேலிலே பிறக்கும் ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று பிரமாணமாய் கொண்டு வந்தார். ஆனால் மனசாட்சியின் காலத்தில் இருந்த பரிசுத்தவானாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் இருந்த விருத்த சேதனத்தை பற்றி வெளிப்பாடு கொடுத்தார். ஈசாக்கை அவன் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணினான். புதிய ஏற்பாட்டில் எந்த விருத்த சேதனம் என்று சொல்லுவது உள்ளத்திலே உண்டாகும் விருத்த சேதனம் என்று பார்க்கிறோம். புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பான மாமிசத்திலே செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். விருத்த சேதனம் பண்ணும் பொழுது என்ன செய்கிறார்கள்? கூரிய கத்தியினால் நுனித்தோலை வெட்டி அந்த புறம்பான சரீரத்தை களைந்து போடுகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் அந்த கூரிய கத்தி வேறொன்றுமல்ல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய தேவ வசனம். இந்த தேவ வசனமானது நம்முடைய உள்ளத்தை ஊடுருவி பாயும் பொழுது நம்முடைய இருதயத்திலே வேதனை உண்டாகிறது. அதாவது பாவங்களை குறித்து மனஸ்தாபம், பாவ உணர்ச்சி. பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது ஜனங்களுடைய இருதயம் குத்தப்பட்டது. பேதுரு சொன்னான், நீங்கள் சிலுவையில் இருந்த இயேசுவை தேவன் கிறிஸ்துவும் ஆண்டவருமாக்கினார். அந்த வார்த்தை ஜனங்களுடைய இருதயத்தை ஊடுருவி பாய்ந்து அவர்களுக்குள்ளே விருத்த சேதனத்தை உண்டாக்கிற்று. ஆகையினால் அவர்கள் இருதயம் குத்தப்பட்டு, சகோதரமாரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். புதிய ஏற்பாட்டிலும் கூட இந்த இருதய விருத்த சேதனத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். ஆகையினால் நாம் மனம் திரும்ப வேண்டிய நேரம் மனம் திரும்பியாக வேண்டும். ஜீவியத்தில் சில பிழைகள், தவறுகள், குற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை உடனே நாம் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படும் முன்னே நம்மிடத்தில் அக்கிரமங்கள், பாவங்கள் காணப்பட்டன. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே அக்கிரமங்களும் பாவங்களும் இல்லாவிட்டாலும் கரை, திரை, பிழை காணப்படக்கூடும். இச்சை நமக்குள்ளே இல்லாவிட்டாலும் சில நேரத்தில் ஆசைகள் வரக்கூடும். மனதிலே சில நேரத்தில் கவலைகள் வரக்கூடும், சில கற்பனைகள் வரக்கூடும், வீணான எண்ணங்கள் வரக்கூடும். இவைகளை எல்லாம் நாம் சுத்திகரித்து கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டியது அவசியம். சில பழக்க வழக்கங்கள் சரீரத்தில் காணப்படக்கூடும். அதையும் கூட கர்த்தரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டு பரிசுத்தாவியின் மூலம் நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். 8ஆம் நாளில் ஈசாக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டது போல எந்த நேரத்தில் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அந்த நேரத்திலே நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். பாவங்களுக்காய் மனஸ்தாபப்பட்டு விட வேண்டும். பாவ அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த ஈசாக்கு என்பவன் நாளொரு வருடமும் பொழுது மேலியுமாய் வளர்ந்தான். இவனை பற்றி எபிரேய நிருபக்காரன் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறான் என்றால், இந்த ஈசாக்கும் கூட ஆபிரகாமோடு கூட கூடாரத்திலே குடியிருந்தான் என்று கூறியிருக்கிறது. ஆகையினால் கூடார வாழ்க்கை, கூடாரத்திலே குடியிருக்கும் வாழ்க்கையை ஈசாக்கு ஆபிரகாமத்திலிருந்து கற்றுக்கொண்டான். நாம் அறிவோம், அந்த ஆபிரகாம் ஒரு தரிசனம் கண்டான். அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரத்தை தூரத்திலேயே கண்டான்.
ஆகையினால் இந்த உலகத்திலே அஸ்திவாரம் உள்ள வீட்டிலே நாம் குடியிருக்க வேண்டாம். அஸ்திவாரம் உள்ள நிலையான ஒரு நகரம் நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் அந்நியரும் பரதேசியமாக இருக்க வேண்டும் என்று கூடாரத்திலே குடியிருந்தான். தான் குடியிருந்தது மட்டுமல்ல, இந்த சத்தியத்தை ஈசாக்குக்கு சொல்லிக் கொடுத்தான். ஈசாக்கும் ஆபிரகாமோடு சேர்ந்து கூடாரத்திலே குடியிருந்து தன்னை அந்நியனும் பரதேசியும் என்று சொல்லி அறிக்கையிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஊழியர்களாகிய நமக்கும் கூட இந்த உலகம் நமக்கு சொந்தமே அல்ல. எந்த இடத்துல நாம் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களும் அல்ல. ஆண்டவர் எந்த இடத்துக்கு போச்சனாலும் உடனே நாம் போகக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த தீர்மானம் ஆதி அப்போஸ்தலருக்கு இருந்தபடியினால் தான் அவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆண்டவர் போக சொன்ன இடமெல்லாம் போனார்கள். குறிப்பாக தோமா ஆண்டவரால் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டு இங்கே வந்து சுவிசேஷத்தை சொல்லி இங்கே அவர் மரணமடைந்தார். ஆகையினால் இந்த உலகம் எனக்கு சொந்தமல்ல, இந்த உலகத்திலே நான் பரதேசி அந்நியன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் இடங்களுக்கெல்லாம் போய் ஆண்டவர் செய்ய சொல்லுகிற ஊழியங்களை நாம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ஈசாக்கு வளர்ந்த பின்புதான் ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் இந்த ஈசாக்கை கொண்டு போய் பலியிடச் சொன்னாரே. ஆபிரகாம் எவ்வளவு தூரம் விசுவாசத்தில் கிரியை செய்தானோ அதற்கு பூரண ஒத்துழைப்பு இந்த ஈசாக்கு கொடுத்தான். காலையிலே எழுப்பும் பொழுது எழுப்பினான். தாயிடத்திலும் கூட சொல்லாமல் புறப்பட வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் தீர்மானித்து இந்த ஈசாக்கை அழைத்து கொண்டு போகும் பொழுது இவனும் கூட ஆபிரகாமுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தாயிடம் கூட சொல்லாதபடிக்கு காலையிலே புறப்பட்டு போகிறான். ஏனென்றால் தாயிடத்தில் சொன்னால் ஒருவேளை தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு அவள் தடையா இருக்கக்கூடும், மனுஷ சித்தம் மேற்கொள்ளக்கூடும் என்ற உணர்வு ஆபிரகாமுக்கு இருந்தபடியினால் அதே உணர்வோடு இந்த ஈசாக்கும் காணப்பட்டு தன்னுடைய தாயிடத்துக்கு தெரிவிக்காமல் புறப்பட்டு போகிறான். வழியிலே ஆபிரகாமிடத்தில் ஈசாக்கு கேள்வி கேட்கிறான். கத்தி இருக்கிறது, கட்டை இருக்கிறது, தகனபலிக்கான ஆடு எங்கே? ஆபிரகாம் யெகோவாயிரே என்று சொன்ன உடனே, கர்த்தருடைய பருவத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொன்ன உடனே அதை அப்படியே அவன் நம்பி விசுவாசித்து இவனும் கூட பிரயாணம் பண்ணுகிறான். அதற்கு பிறகு வேலைக்காரர்களும் கழுதையும் இருக்கிற வரைக்கும் இந்த கட்டைகளை எல்லாம் சுமக்க கழுதைகளை உபயோகித்திருப்பார்கள். வேலைக்காரர்களையும் கழுதைகளையும் விட்டு ஆபிரகாம் பிரிந்து போகும் பொழுது வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறான், கழுதைகளை இங்கே நிறுத்த வைத்து நீங்களும் இங்கே இருங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு ஈசாக்கு கட்டைகளை சுமந்து கொண்டு போகிறான். ஈசாக்கின் தோளின் மேலே ஆபிரகாம் கட்டைகளை எடுத்து வைக்கிறான். ஈசாக்கு அந்த கட்டைகளை சுமந்து கொண்டு போகிறான். இந்த ஈசாக்கு கர்த்தராய் இயேசுவுக்கு நலலாட்டமான மனிதன் என்று நாம் அறிவோம். ஆகையினால் எந்த கட்டையை ஈசாக்கு சுமந்து சொன்னானோ அந்த கட்டையின் மேலே அவன் படுக்க வைக்கப்பட்டான். இதுபோல பிற்காலத்தில் கர்த்தராய் இயேசு எந்த சிலுவையை சுமந்தாரோ அந்த சிலுவையிலே அவர் தொங்க வேண்டியதாயிற்று. இந்த ஈசாக்கு தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த இடம் வரைக்கும் ஆபிரகாமோடு கூட நடந்து போனான். 3 நாள் பிரயாணம். கர்த்தர் குறித்த அந்த இடம் வந்தவுடனே ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டும் பொழுது ஈசாக்காவது அவனோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து பலிபீடத்தை கட்டுகிறான். இந்த ஆபிரகாம் ஈசாக்கின் கையும் காலம் கட்டும் பொழுதுதான் ஈசாக்குக்கு விளங்குகிறது, நம்மைத்தான் என்னுடைய தகப்பன் பலியிடப் போகிறார் என்பதை அவன் விளங்கிக் கொண்டான். ஆனால் இந்த ஈசாக்கு ஏறக்குறைய 25 வயதான வாலிபன். அவன் நினைத்தால் கட்டுகளை எல்லாம் அழித்துக் கொண்டு ஆபிரகாமை விட்டு ஓடி சாராளிடத்தில் வந்து சேர்ந்திருக்க முடியும். ஆனால் அவன் அப்படி செய்யாமல் ஆபிரகாமுக்கு முற்றிலுமாய் தன்னை ஒப்புக் கொடுத்தான். கையங்காலம் கட்டப்படும் பொழுது பேசாமல் இருந்து ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் கிடத்தினான். ஈசாக்கு முற்றிலுமாய் தன்னை ஒப்புக் கொடுத்தான். கர்த்தராய் இயேசு எப்படி பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் தன்னை ஒப்புக் கொடுத்தாரோ அதுபோல ஈசாக்கு தன்னை முற்றிலும் ஆபிரகாமுக்கு ஒப்புக் கொடுத்தான். இயேசுநாதர் சொன்ன ஜெபத்தை தான் அவனும் சொல்லி இருக்கக்கூடும். பிதாவே, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இப்படி பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறான். ஆபிரகாமின் விருப்பத்துக்கு சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறான்.
ஈசாக்கின் தீர்மானம் என்னவென்றால், என்னுடைய தகப்பனார் ஆண்டவர் சொல்லாமல் ஒன்றும் செய்ய மாட்டார். ஆண்டவர் ஆபிரகாமோடு இருக்கிறபடினால் ஆண்டவருடைய சொல்லுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிவது போல ஆபிரகாமின் சொல்லுக்கு நானும் கீழ்ப்படிய வேண்டும் என்ற தீர்மானம் உள்ளவனாய் தன்னை ஒப்புக் கொடுத்தார். இதுபோல நமக்கும் கர்த்தர் இந்த உலகத்திலே சில நடத்துனர்களை தருவார். சிறிய ஊழியக்காரர்கள் பெரிய ஊழியக்காரர்களுக்கும் நம்முடைய அருமையான விசுவாசிகள் ஊழியர்களுக்கும் தங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஒப்புக் கொடுக்க வேண்டும்? நம்முடைய ஊழியக்காரர்களோடு, நம்முடைய நடத்திப்புக்காரர்களோடு, நமக்கு மேலிருப்பவர்களோடு கர்த்தர் கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாமும் அவர்களுக்காய் ஜெபம் பண்ண வேண்டும். பிற்காலத்தில் யோசுவாவை பற்றி ஜனங்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? யோசுவாவை பார்த்து, நீர் சொல்வதை நாங்கள் செய்வோம், நீர் சொல்வதை நாங்கள் கேட்போம், கர்த்தர் உம்மோடு கூட இருப்பாராக. இதுபோல நமக்கு மேலே இருக்கிற ஊழியர்கள், நம்மை நடத்துகிற ஊழியர்கள், அவர்களுக்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணணும். கர்த்தாவே, நீர் அவர்கள் மூலம் என்னை நடத்தும் ஆண்டவரே, அவர்கள் மூலம் எங்களை நடத்தும் ஆண்டவரே, நீர் அவளோடு கூட இரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் தவறான நிலையிலே வழிநடத்தப்பட மாட்டோம். கர்த்தர் அவர்களை கொண்டு நம்மை நடத்துவார். ஈசாக்களுடைய விசுவாசம் அதுதான். ஈசாக்கு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருப்பான். ஆண்டவரே, நான் ஆபிரகாம் ஆகி என் தகப்பனுக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன், ஆகையினால் என்னுடைய தகப்பனின் மூலமாக என்னை நடத்தும், தகப்பனின் மூலமாக எனக்குள்ளே தேவசித்தம் நிறைவேற வேண்டும், தகப்பன் மூலமாக என்னோடு பேசும் என்று சொல்லி அவன் ஜெபித்திருக்க கூடும். பிரியமானவர்களே, இப்படி நாம் நம்முடைய ஊழியர்கள் நடத்திவுகாரர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணி ஒப்புக் கொடுக்கும் பொழுது நாம் தவறான வழியிலே நடத்தப்படுவதற்கு ஏது உண்டாகாது. ஈசாக்கு தன்னை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறான். கடைசியில் நமக்கு தெரியும், ஆபிரகாம் கத்தியை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. கர்த்தர் அப்படி சொன்ன பிறகு ஆபிரகாம் என்ன செய்திருப்பான்? இந்த ஈசாக்கை எழுப்பிவிட்டு கைகால்கள் இருக்கிற கட்டுகளை எல்லாம் அவிழ்த்திருப்பான். அதற்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து ஒரு மனதோடு அவர்கள் கீழே இறங்கி வந்தார்கள். இந்த ஆபிரகாமின் மேல ஈசாக்குக்கு எள்ளளவேனும் கசப்போ வைராக்கியமோ துக்கமோ உண்டாகவே இல்லை. தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜீவித்தான். அதற்கு பிறகு இந்த ஈசாக்கின் வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஈசாக்கு ஏறக்குறைய 40 வருஷம் தனக்கு விவாகத்தை பற்றி தன் யாரிடத்தில் சொல்லவும் இல்லை, அதை பற்றி அவன் கவலைப்படவும் இல்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு இவனை பற்றி ஒரு பாரம். என்னுடைய மகன் வளர்ந்து வருகிறான், வயது 40 ஆகிவிட்டது, அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உண்டாக்க வேண்டும் என்று ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய பாரம் உண்டானது. இதுபோல ஊழியர்களும் விசுவாசிகளிலும் யாராவது விவாகம் பண்ண வேண்டுமானால் நாம் அதை பற்றி கவலைப்படாமல், நமக்கு மேலிருப்பவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள், நம்முடைய பெற்றோர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள், தேவன் அதை பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாசம் இருக்குமானால் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? பெற்றோர்கள் மூலம், பெரியவர்கள் மூலம், ஊழியர்கள் மூலம் அப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுப்பார். ஊழியர்களிலே விவாகம் ஆகாமல் ஊழியம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள், விவாகம் ஆகி ஊழியம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். இதிலே விவாகம் ஆகி ஊழியம் செய்கிறவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி சில பரிசுத்தவான்கள் குடும்ப வாழ்க்கையை செய்தார்களோ அதுபோல நாமும் செய்ய வேண்டும். விவாகம் ஆகாமல் ஊழியம் செய்கிறவர்கள் அவர்கள் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று, ஜீவியம் செய்ய வேண்டும் என்றும் வேதம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவர்கள் தான் பிரதிஷ்டையும் ஜீவியம் செய்கிறவர்கள், அவர்கள் தான் அன்னகர்களாய் ஜீவிக்கிறவர்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய வேண்டுமானால் இயேசு சொன்னது போல வரம் பெற்றவர் தவிர இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்று சீசர்கள் இயேசுவை பார்த்து சொல்லும் பொழுது
இயேசுநாதர் சொன்னார், வரம் பெற்றவர் தவிர இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையினால் விவாகமில்லாத ஒரு ஜீவியமும் ஊழியமும் நமக்கு ஏற்பட வேண்டுமானால் நாம் வரம் பெற்றால் தான் முடியும். அந்த வரத்தை பெறும் பொழுது நாம் கர்த்தரிடத்திலே தீர்மானம் பண்ணி பிரதிஷ்டை செய்யும் பொழுது கர்த்தர் அந்த பிரதிஷ்டையை பாதுகாக்க உதவி செய்வார். அதே நேரத்தில் எல்லாரும் விவாகம் பண்ணாமல் ஊழியம் செய்ய வேண்டும் என்று இல்லை. விவாகம் பண்ணியும் கூட சிலர் ஊழியம் செய்கிறார்கள். பவுலும் கூட சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு, கண்காணியானவன் ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும் என்று. அதனால விவாகம் பண்ணியும் கூட சிலர் ஊழியம் செய்யலாம். அப்படி விவாகம் பண்ணி ஊழியம் செய்ய விரும்புகிற வாலிப சகோதர சகோதரிகள் இந்த ஈசாக்கிடத்திலிருந்து ஒரு நல்ல பாடத்தை படித்துக் கொள்ள வேண்டும். விவாகம் பண்ணுவது பாவம் அல்ல, விவாகம் பண்ணி ஊழியம் செய்வதும் பாவம் அல்ல. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு முறைமை இருக்கிறது. ஈசாக்கு போல நாமவே நமக்கென்று புருஷனையோ மனைவியோ தெரிந்து கொள்ளாதபடிக்கு பரிபூர்ணமாய் தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த ஈசாக்கின் விசுவாசம் என்னவென்றால், எனக்காக கவலைப்படுகிற ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் குறித்த நேரத்தில் எனக்கு வாக காரியங்களை பொறுப்படுப்பார் என்று அவன் விசுவாசித்து தன்னை முற்றிலும் அவருக்கு ஒப்புக் கொடுத்து ஜீவித்தான். அப்படி ஜீவித்தபடியினால் இந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கை பற்றி ஒரு பாரம் உண்டானது. ஆகையினால் அந்த ஆபிரகாம் என்ன செய்தார்? எலியேசரை அழைத்து, நீ போய் இந்த கானான் தேசத்தில் எனக்கு பெண் கொள்ளாமல், என்னுடைய குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் என்னுடைய இனத்தாரிடத்தில் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று அனுப்பி வைக்கிறார். ஈசாக்கு விசுவாசத்தோடு காத்திருந்தான். பிறகு இந்த எலியேசர் பெத்துவேலின் வீட்டுக்கு போனதும், அங்கே போய் ரெபேக்காளை சந்தித்ததும், அவளை கொண்டு வந்ததும் எல்லாம் நமக்கு நன்றாய் தெரியும். இந்த எலியேசர் போய் துறவண்டையிலே போய் நின்று ரெபேக்காளிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்டதும், அவள் வந்து எலியேசருடைய தாகத்தையும் எலியேசரோடு கூட போனதான 10 ஒட்டகங்களின் தாகத்தையும் தீர்த்ததும் அல்லாமல் இந்த எலியேசரை தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வரும்படியாக அழைத்ததையும், அங்கே அவனுக்கு என்னென்ன விருந்து உபசரணைகள் செய்யப்பட்டது என்பதையும் நமக்கு வேதம் நன்றாய் தெரிவிக்கிறது. கடைசியாக அந்த எலியேசர் ரெபேக்காளுடைய தகப்பனாரிடம் பேசி அந்த ரெபேக்காளை ஆபிரகாமிடத்தில் கூட்டிக் கொண்டு வருகிறான் ஈசாக்குக்கு துணைவியாக. இந்த ஈசாக்குக்கு இன்னொரு நல்ல பழக்கம் இருந்தது. ஈசாக்கு தியானம் பண்ண சாயங்கால வேளையிலே வெளியே போனான் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். 24ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 63ஆம் வசனம். ஆதியாகமம் 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஈசாக்குக்கு ஒரு நல்ல சுபாவம் இருந்தது. சாயங்கால நேரத்தில் தியானம் பண்ணுகிற ஒரு அனுபவம். எதை தியானம் பண்ணியிருப்பான்? இந்த ஆபிரகாம் இந்த ஈசாக்குக்கு தெய்வத்தை பற்றி என்னெல்லாம் சொன்னானோ, தேவன் ஆபிரகாமின் மூலம் என்னென்ன வார்த்தைகளை ஈசாக்குக்கு சொன்னாரோ, அந்த வார்த்தைகளை எல்லாம் தியானம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் இருந்திருக்கக்கூடும். வேற ஈசாக்குக்கு தியானம் பண்ண என்ன இருக்கிறது? ஒரு தியான ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. மனசாட்சியின் காலத்திலே ஒரு ஈசாக்கு தியானம் பண்ணுகிறான். பிற்காலத்திலே சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிறகு 39ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்கிறார்? நான் தியானிக்க அக்கினி மூண்டது. கர்த்தருடைய வசனங்களையும் கர்த்தரையும் நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு அக்கினி மூட ஆரம்பிக்கும். யோசுவாவுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ புத்திமானாயிருக்க வேண்டுமானால், உன் வழியை வாய்க்க பண்ண வேண்டுமானால் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிரு. தியான ஜீவியம் மிகவும் தேவை. ஈசாக்குக்கு கர்த்தர்
இந்த வெளிப்பாடை கொடுத்தபடியினால் அவன் தியானம் பண்ணும்படி சாயங்கால நேரத்தில் வெளியே போனான். சாயங்கால நேரம் வேத வசனங்களை தியானிப்பதற்கு நல்ல நேரம். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வசனங்களை நான் தியானிப்பதற்கு குறித்த ஜாமங்களில் என் கண்கள் விழித்துக் கொள்ளுகிறது. அப்ப சங்கீதக்காரனுடைய தியான நேரம் எப்போ? ராக்காலங்கள். ஏன்னா ராக்காலத்தில் எந்த தொந்தரவும் இருக்காது, எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வசனங்களை தியானம் பண்ணலாம். இதுபோல ஊழியக்காரலாகிய நமக்கு சில நேரத்தில் ராத்திரி தூக்கம் வராது. அந்த தூக்கம் வரலன்னா உடனே நல்லதுன்னு நினைச்சு தேவனுடைய வசனங்களை தியானம் பண்ணுங்க. ராக்காலங்களில் நல்ல வெளிப்பாடு கிடைக்கும். தானியலுக்கெல்லாம் அதிகமான தரிசனங்கள் வெளிப்பாடுகள் எல்லாம் ராக்காலங்களிலே உண்டானது. அதனால தான் சொல்லியிருக்கு, ராக்காலங்களிலே எனக்கு உண்டான தரிசனத்திலே என்று எழுதுகிறான். சிலருக்கு ராக்காலங்களில் தியானம் பண்ண முடியும், சிலருக்கு பகல்ல தியானம் பண்ண முடியும், சிலருக்கு அதிகாலையில. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது அப்பொழுதெல்லாம் தேவனுடைய வசனங்களை தியானம் பண்ணுங்கள். ஈசாக்குக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் இருந்தது. குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளாகிய ஊழியக்காரர்களாகிய நாம் தேவனுடைய வசனங்களை தியானம் பண்ணி அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அதை பிறகு ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த தியான ஜீவியத்தை எதோடு ஒப்பிட்டு பேசுவார்கள் என்றால், இந்த மாடுகள் புல்லும் வைக்கோலும் சாப்பிட்ட பிறகு ஒரு இடத்துல போய் கிடந்து அதை என்ன செய்யும், எடுத்த அந்த சாப்பிட்ட புல்லையும் வைக்கோலையும் வாயிலே கொண்டு வந்து அசை போடும். அதுதான் தியான ஜீவியம் என்று ஒப்பிட்டு பரிசுத்தவான்கள் பேசுவார்கள். சில நேரத்தில் வேதவசனத்தை கேட்கிறோம், வேதவசனத்தை படிக்கிறோம். அதுதான் மாடு புல்லு சாப்பிடுறது போல வைக்கோல் சாப்பிடுறது போல நமக்குள்ளே தேவனுடைய வசனம் உள்ளே போகிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே அது போய் படுத்து கொண்டு புல்லையும் வைக்கோலையும் தன் வாயிலே கொண்டு வந்து என்ன செய்கிறது, அசை போடுகிறது. இதுபோல தேவனுடைய வசனங்கள், கேட்ட வசனங்கள், படித்த வசனங்களை தியானம் பண்ண வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு தியான ஜீவியம் தேவை. அதற்கென்று நேரத்தை ஒதுக்க வேண்டும். அப்படி தியானம் பண்ணும் பொழுது அது நம்முடைய மனதிலே பதிகிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஈசாக்கு சாயங்கால நேரத்திலே தியானம் பண்ணினான். பிறகு கடைசியில் எலியேசர் வந்து இந்த ரெபேக்காளை ஈசாக்கின் வசத்திலே ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கு அவளை தன் மனைவியாய் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னா, 20 வருஷம் பிள்ளை கிடையாது. ஈசாக்கு வாகமாகும் பொழுது வயசு 40, பிள்ளைகள் பெறும் பொழுது வயசு 60. 20 வருஷம் ரெபேக்காளுக்கு பிள்ளையே பிறக்கல, மலடியா இருக்கிற தன் மனைவிக்காக ஈசாக்கு வேண்டுதல் பண்ணினான். கர்த்தருடைய வேண்டுதலை கேட்டு ரெபேக்காளை கற்பந்தரிக்கும்படி செய்தார். ஆகையினால் என்ன நடந்தது? ரெபேக்காள் கர்ப்பவதியாகி ஏசா, யாக்கோபு என்று சொல்லக்கூடிய 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். இதுபோல நாமும் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்டு, நம்முடைய சபையிலும் கூட சிலர் மலட்டுத்தன்மையிலே இருப்பார்கள். நாம் வேண்டிக் கொள்வோமானால் கர்த்தருடைய மலட்டுத்தன்மையை மாற்றி தெய்வீக சுபாவங்களை அவர்களுக்குள்ளே உண்டாக்குவார். சிலர் அன்பில்லாமல் இருக்கலாம், சிலர் கிருபை இல்லாமல் இருக்கலாம், சிலர் வல்லமை இல்லாமல் இருக்கலாம், சிலர் விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், சிலர் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம். மலடிகளாய் இருப்பார்கள். சபையிலும் சிலர் மலடியாய் இருப்பார்கள். தேவனுடைய ஊழியர்களே சிலர் தெய்வீக சுபாவம் இல்லாமல் இருப்பார்கள். நாம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோமானால் கர்த்தர் அவர்களுக்கு நிச்சயமாய் திவ்ய சுபாவங்களை உண்டாக்குவார். அந்த கற்பத்தின் கனி பிள்ளைகள் என்று சொன்னால் ஆவிக்குரிய பதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நமக்குள்ளே உருவாகும் திவ்ய சுபாவங்கள். மரியாளுக்குள்ளே இயேசு உருவானார். ஆகையினத்தான் தூதன் சொல்கிறான், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமுள்ளது என்னப்படும். இங்கே மலடியாயிருக்கிறதான ரெபேக்காளுக்காய் ஈசாக்கு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டார். ரெபேக்காள் கற்பந்தரிக்கை செய்தார். சில ஜனங்கள் எல்லாம் நம்மிடத்தில் வந்து தங்களுடைய குறைகளை சொல்வார்கள். ஊழியக்காரர்களாகிய நம்மிடத்தில் வந்து தங்களுடைய குறைகளை சொல்வார்கள்.
ஐயா எங்களுக்கு விசுவாச குறைவு இருக்கு, விசுவாசம் இல்லை, எங்களுக்கு தெய்வீக அன்பு இல்லை, பரிசுத்தம் இல்லை, கிருபை இல்லை, மகிமை இல்லை, வல்லமை இல்லை, பொறுமை இல்லை, சாந்தம் இல்லை. ஆனால் அதையெல்லாம் கேட்டு நாம் அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வேண்டுதலை கேட்டு திவ்ய சுபாவங்களை அவர்களுக்குள்ள உருவாக்குவார். ஈசாக்கு அப்படி தன் மனைவிக்காய் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய வேண்டுதலை கேட்டார். பிறகு இந்த ஈசாக்கு என்பவன் அவன் பயிரிடுவனாய் இருந்திருக்கிறான். 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஈசாக்கு தேசத்திலே விதை விதைத்தான். வாசிக்க கேட்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். நம்ம எல்லாம் விதை விதைக்கிறவங்க. கர்த்தர் நமக்கு நல்ல நல்ல விதைகளை தந்திருக்கிறார். ரட்சிப்பு சம்பந்தமான வித்து, ஞானசான சம்பந்தமான விதைகள், பரிசுத்தாவி சம்பந்தமான சத்தியங்கள், தெய்வீக சுக சம்பந்தமான ஆரோக்கிய சம்பந்தமான அருமையான சத்தியங்கள், ஜெய ஜீவியம் பிரதிஷ்டையின் ஜீவியம் சம்பந்தமான உபதேசங்கள், பாடுகளை பற்றி, மகிமையை பற்றி, கர்த்தருடைய வருகையை பற்றி எவ்வளவு அருமையான சத்தியங்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். இதை தேசத்தில் விதைக்க வேண்டிய நம்முடைய கடமை. யார் யார் எந்தெந்த நிலவரத்தில் இருக்கிறார்களோ அந்த நிலவரத்தை பார்த்து அதற்கேற்ற வசனத்தை விதைக்க வேண்டும். புதிய ஆத்மாக்களுக்கு ரட்சிப்பு சம்பந்தமான வித்தை விதைக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஞானசான சம்பந்தமான சத்தியத்தை சொல்ல வேண்டும். ஞானசானம் பெற்றவர்களுக்கு பரிசுத்தாவி சம்பந்தமாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பரிசுத்தாவி பெற்றவர்களுக்கு தெய்வீக ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். பாடுகளை பற்றி, மகிமையை பற்றியும் சொல்ல வேண்டும். வெற்றியின் வாழ்க்கையை பற்றி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வருகையை பற்றி சொல்ல வேண்டும். இங்கே ஈசாக்கு தேசத்திலே விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் பெற்றான். அதனால் நாம் விதைக்கிற வசனம் இயேசுநாதர் சொன்னது போல விதைக்கப்படுகிற வசனம் 1 30, 60, 100 பலன் தரும். நம்முடைய நோக்கம் என்ன? எப்படியா நாம் விதைக்கிற வசனம் 100க்கு 100 பலன் தரக்கூடியதாக காணப்பட வேண்டும். ஒரே வசனம்தான் ஜனங்களுடைய நிலவரத்தை பொறுத்து தான் பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கும். சிலர் கேட்கிற உபதேசத்தின்படி 30 மடங்கு தான் ஜீவிப்பாங்க, 30%. சிலர் 60% ஜீவிப்பாங்க, சிலர் 100% ஜீவிப்பாங்க. இந்த 30% ஜீவிக்கிறவங்க எல்லாம் தான் புதிய பூமிக்கு போறவங்க. 60% ஜீவிக்கிறவங்க தான் புதிய வானத்துக்கு போறவங்க. ஆனால் நம்முடைய ஜனங்களை நாம் எப்படியாவது சீயோனுக்கும் எருசலேமுக்கும் கொண்டு போக வேண்டும். சீயோனுக்கும் எருசலேமுக்கும் கொண்டு போக வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தோடு விதைக்க வேண்டும். கர்த்தாவே, நான் 100 மடங்கு சத்தியத்தை சொல்ல எனக்கு உதவி செய்யும். அதுதான் ஃபுல் காஸ்பல், பூர்ண சுவிசேஷம்னா என்ன? 100 மடங்கு உபதேசம் கொடுக்கிறதா. பவுல் கூட சொல்லுகிறார், இந்த 3 வருஷமாய் நான் இந்த எருசலேமிலே ஊழியம் செய்தேன். தேவன் எனக்கு வெளிப்படுத்தினவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் சொன்னேன். ஆகையினால் உங்களுடைய இரத்தப்பழிக்கு நான் இன்றைக்கு தப்பி இருக்கிறேன் என்று சொன்னார். ஒன்றையும் மறைத்து வைக்காமல். அதனால் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினதை எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனா ஒண்ணு, பன்றிகளுக்குள்ளே என்ன செய்யாதிருங்கள்? முத்துக்களை போடாதீர்கள். பின்மாற்றக்காரன்கிட்ட மேலான சத்தியத்தை சொன்ன அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த பன்றி அந்த முத்துக்களை மிதித்து நம்ம என்ன செய்ய வரும்? பீறி போடும். ஆகையினால் பின்மாற்றக்காரங்களுக்கு ஆழமான சத்தியங்களை சொன்ன அவங்களுக்கு விளங்காது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். அதனால சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்ல வேண்டியவங்கள்ட்ட தான் சொல்லணும். பவுலும் கூட சொல்லுகிறார், சில ஆழமான சத்தியங்களை நான் சிலருக்குத்தான் சொன்னேன் என்று சொல்லுகிறார். எல்லாருக்கும் சொல்ல மாட்டார். ஆழமான சில சத்தியங்களை நான் உங்களில் சிலருக்கு நான் சொன்னேன் என்று சொன்னார். ஆகையினால் தேசத்தில் அவன் விதவிதித்தான், 100 மடங்கு பலன் பெற்றுக் கொண்டான்.
அதனால என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, 100 மடங்கு பலன் தரும்படி நான் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றை மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் குறித்து உமக்கு ஜனங்களுக்கு சொல்ல எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இயேசுநாதர் கூட சீசர்களுக்கு அதைத்தான் சொன்னார். என்ன? நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானசானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்த எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள். ஆகையினால் இயேசுநாதர் கூட சீசர்களுக்கு ஏதாவது மறைத்து வையுங்கள் என்று சொல்லவில்லை. நான் சொன்ன எல்லாவற்றையும் சொல்லுங்கள் என்று சொன்னார். அதனால முழுமையாய் பூரணமாய் நம்மிடத்தில் இயேசுநாதர் கூட சீசர்களுக்கு அதைத்தான் சொன்னார். என்ன? நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானசானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்த எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள். ஆகையினால் இயேசுநாதர் கூட சீசர்களுக்கு ஏதாவது மறைத்து வையுங்கள் என்று சொல்லவில்லை. நான் சொன்ன எல்லாவற்றையும் சொல்லுங்கள் என்று சொன்னார். அதனால முழுமையாய் பூரணமாய் நம்மிடத்தில் கர்த்தர் நமக்கு தந்ததான சத்தியங்களை உபதேசங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் விதைக்கப்படுகிற வசனம் ஒன்றும் வீணாய் போகக்கூடாது. எரேமியால என்ன சொல்லி இருக்கிறது? முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். சொல்லுங்கள், எதற்குள்ளே விதையாதிருங்கள்? முள்ளுகளுக்குள்ளே. முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். ஜனங்களுடைய இருதயம் பலதரப்பட்ட நிலவரத்தில் ஜனங்கள் வருவார்கள் கூட்டங்களுக்கு. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜனங்களுக்காய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஜனங்களுடைய கல்லான இருதயத்தை உடையும் ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ள இருக்கிற முள்ளுகளை எல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே, வழியருகே இருக்கிற நிலத்தை வேலி கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணி அதெல்லாம் நல்ல நிலமான பிறகு நீங்கள் விதைத்து பார்ப்பீர்களானால், இதே போல ஈசாக்கு தேசத்திலே விதைத்தான். எத்தனை மடங்கு பலனடைந்தான்? 100 மடங்கு பலனடைந்தான். நமக்கு நல்ல நிச்சயம் இருக்கு. இந்த ஈசாக்கு என்ன செய்திருக்க மாட்டான்? முள்ளுள்ள நிலத்தில் விதைத்திருக்க மாட்டான், கல்லுள்ள நிலத்திலும் விதைத்திருக்க மாட்டான், வழியருகே இருக்கிற நிலத்திலும் விதைத்திருக்க மாட்டான். கல்லான நிலத்தில் விதைத்திருப்பானால் வேர் விட்டு இருக்காது. முள்ளுள்ள நிலத்தில் விதைத்திருந்தால் அந்த முள்ளுகள் எல்லாம் நெருக்கி இருக்கும். வழியருகே விதைத்திருப்பானால் பறவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிருக்கும். அதனால விதைக்கிறதான நாம் நிலத்தை நல்லா பண்படுத்தணும். ஜனங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணி இருதயத்தை உடைக்கணும். கர்த்தாவே, ஜனங்களுடைய கல்லான இருதயத்தை உடையும்னு ஜெபம் பண்ணணும். முள்ளுள்ள நிலங்களை எல்லாம் நீர் பண்படுத்தும், வழியருகே இருக்கிற நிலத்தை வேலியடையும் ஆண்டவரே. அப்படி ஜெபமணி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நிச்சயம் உண்டாகும். ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் நல்ல நிலமா மாறிவிட்டது என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதற்கு பிறகு நாம் விதைக்கிற வசனம் 100 மடங்கு பலம் தரக்கூடியதாக கர்த்தர் மாற்றி தருவார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுதான், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார். அந்த கண்ணீர் என்ன? விதைக்கிற நேரத்தில் கண்ணீரோட விதைக்கிறதுனா என்ன? ஜபத்தோடும் சோத்திரத்தோடும் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் தேவ சமூகத்தில் வேண்டிக் கொண்டு, ஆண்டவரே இந்த விதைக்கிறேனப்பா, ஒரு வசனம் கூட கெட்டு போகக்கூடாது, ஒரு வசனம் கூட பிரயோஜனம் இல்லாமல் போகக்கூடாது, 100க்கு 100 பலன் தர வேண்டும் என்று நான் விசுவாசத்தோடு விதைப்போமானால், கண்ணீரோடு விதைப்போமானால், கம்பீரத்தோடு நாம் அறுப்போம். இப்ப இவனுக்கு சில போராட்டம் வருது பாருங்க. ஈசாக்கு இப்படி 100 மடங்கு பலனடைந்தான், அவன் பெரியவனாகிறான், இவன் நல்ல ஐஸ்வர்யவனாய் மாறுகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே பெலிஸ்தியருக்கு பொறாமை வந்துருச்சு. ஊழியத்தில் ஒரு முன்னேற்றம் வரும் பொழுது, ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் பொழுது பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெலிஸ்தியர்கள் பொறாமை கொண்டு என்ன செய்தார்கள்? இவன் எடுக்கிறதான துறவுகளை எல்லாம் மண்ணால மூடி போடுறான். துறவுகளை எல்லாம் மண்ணினால் மூடி போட்டார்கள். அது மட்டுமா, பெலிஸ்தியருடைய ராஜாவாகிய அபிமெலேக் வந்து என்ன சொல்லுகிறான்? நீ இந்த தேசத்தை விட்டே புறப்பட்டு போன்னு சொல்லிட்டான். ஏனென்றால் நீ வர வர பலத்து கொண்டே போகிறாய்.
பொல்லாத ஆவிகளும் பொல்லாத ஆவிகளின் தலைவனாகிய சாத்தானும் சில எதிர்ப்புகள் போராட்டங்களை எல்லாம் கொண்டு வருவான். சில நேரத்தில் சில மனுஷர்கள் நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாய் கூட எழும்புவார்கள், நமக்கு தொந்தரவு கொடுப்பார்கள். ஆனால் ஜெபம் பண்ணணும், கர்த்தாவே தொடர்ந்து இங்கே இருக்கணுமா இல்லை நான் இடமாற்றமாகி போகணுமா? கர்த்தர் அங்கே இருக்க சொன்னார்னா என்ன எதிர்ப்பு வந்தாலும் கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். ஆனா ஆண்டவரா பார்த்து நீ இடமாற்றமாகி போன்னு சொல்லிட்டாருன்னா நீ அங்க இருந்தீன்னா வர்ற தொல்லைக்கு நீ தான் உத்தரவாதி. கர்த்தரே இந்த இடத்தை விட்டு நீ புறப்பட்டு வேற இடத்துக்கு போ என்று சொல்லி உத்தரவு கொடுத்து விட்டார் என்றால் நாம் புறப்பட்டு போக வேண்டும். இப்ப எருசலேமில் கர்த்தர் உபத்திரவத்தை அனுமதித்தார். சொல்லுங்க, எருசலேமில் கர்த்தர் உபத்திரவத்தை என்ன செய்தார்? அனுமதித்தார். ஏன்னா ஆதி நூற்றாண்டுல எல்லாரும் தங்களுடைய சொத்து சுதந்திரம் எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தாங்க. இந்த அப்போஸ்தலர்களை என்ன செய்தாங்க? 7 பேரை நியமிச்சாங்க. எதற்கு? பந்தி விசாரணை செய்யும்படி. அவங்க எல்லாம் சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தார்கள். தினந்தோறும் எழும்ப வேண்டியது, ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது, பாட்டு பாட வேண்டியது, ஆவியில் நிறைய வேண்டியது, வேளா வேலைக்கு போய் சாப்பிட வேண்டியது. ஜாலி தானே? காலையில எழும்பணும், பாட்டு பாடணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், அல்லேலியா போடணும், பிற வேலை ஆவியில் நிறையணும், வேளா வேலைக்கு போய் என்ன செய்யணும்? சாப்பிடணும். கர்த்தர் பார்த்தா இப்படியே இருந்துட்டு இருந்தா ஊழியம் நடக்காது. எருசலேமில் ஒரு பெரிய உபத்திரவத்தை என்ன செய்தார்? அனுமதித்தார். உபத்திரம் வந்த உடனே வேதத்தில் சொல்லியிருக்கு, அவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். சீசர்கள் சிதறி போய், சொல்லுங்க, சீசர்கள் என்ன செய்து? சிதறி போய். கர்த்தர் அவங்களை சிதற வச்சார். ஒன்னா இருந்தா இப்படியே காலத்தை ஓட்டுறாங்க, சுவிசேஷம் அறிவிக்க மாட்டேங்கிறாங்க. கர்த்தர் பார்த்தார், ஓஹோ இவங்களை சிதறடிக்க வச்சா தான் ஊழியம் நடக்கும் சொல்லி உபத்திரவத்தை அனுப்பினோட சீசர்கள் சிதறி போய் எங்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்பதான் பிலிப்பு என்று சொல்லக்கூடியவன் எங்க போனான் தெரியுமா? சமாரியாவுக்கு போனான். அங்க போய் சத்தியத்தை சொல்லும் பொழுது ஜனங்கள் சத்தியத்தை விசுவாசிக்கிறாங்க. பயங்கர அற்புதம் நடக்குது. திமிர்வாதக்காரங்க எல்லாம் சுகமாகறாங்க, வியாதிஸ்தர் எல்லாம் சுகமாயிட்டாங்க. பட்டணத்திலே சந்தோஷம் உண்டானது. அப்பதான் பிலிப்பு யோசித்தார், அடடே இவ்வளவு பெரிய கிருபை வர எனக்கு இருக்கிறது தெரியாது, நான் வெறும் பந்தி விசாரணையிலே கிடந்தேனே. கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் அவன் உண்மையா இருந்ததுனால கர்த்தர் அவனுக்கு வரங்கள் கிருபைகளை எல்லாம் கொடுத்தார். ஆனா நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகள் வரங்கள் பாவிக்கக்கூடிய ஒரு காலத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அதனால சம்பாதிக்க வேண்டிய நேரத்தில் சம்பாதிக்கணும், வரங்களையும் கிருபைகளையும். உபயோகிக்க வேண்டிய நேரத்தில் அதை என்ன செய்யணும்? உபயோகிக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அப்ப கொடுக்கப்பட்ட பந்தி விசாரணையில் அவன் உண்மையா இருந்தபடியால் கர்த்தர் அவனிடத்தில் என்ன செய்தார்? இவன் கொஞ்சத்தில் உண்மையா இருப்பதனால், உலகத்துக்குரிய காரியத்தில் உண்மையா இருப்பதனால், இவனை நம்பி ஆவிக்குரிய வரங்களையும் கிருபைகளையும் கொடுத்தால் அவன் உண்மையா இருப்பான் என்று கர்த்தர் தெரிந்து அவனை வரங்களால் அலங்கரித்து வைத்திருந்தார். ஆனால் இவனுக்கு இது தெரியாது. இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் பொழுது இவன் பட்டணத்துல போன உடனே பட்டணத்துல சந்தோஷம், திமிர்வாதக்காரங்க சுகமாகறாங்க, சப்பானிகள் எழும்பி நடக்கிறார்கள், அநேக அசுத்தாவிகள் ஓடுகின்றன. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இதைத்தான் செய்கிறார். அப்போஸ்தலர்களுடைய 8ஆம் அதிகாரம் படிங்க. 8ஆம் அதிகாரத்திலே அந்த பட்டணத்திலே என்ன உண்டாயிற்று? சந்தோஷம் உண்டாயிற்று. 7ஆம் வசனம். 8ஆம் வசனம் படிங்க. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன், அதுக்கு முந்தின வசனம், அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவளை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பாத்தீங்களா? அசுத்தாவிகள் அநேகம் ஓடின, அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அது மட்டுமா? 12ஆம் வசனத்துல ஞானசானம் கூட கொடுத்துட்டான். 12ஆம் வசனம் படிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானசானம் பெற்றார்கள். புருஷரும் ஸ்திரீகளும் ஞானசானம் பெற்றார்கள். ஆனா இவன் கொடுத்த ஞானசானத்தை பிற்காலத்தில் பேதுருவும் யோவானும் வந்து அங்கீகரித்தார்கள்.
அதனால தான் இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம், சுவிசேஷகர்கள் கூட, மேய்ப்பர்கள் கூட, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஞானசானம் கொடுக்கும் பொழுது அதை நாம் அங்கீகரிக்கிறோம், திரும்ப ஞானசானம் கொடுக்கறதில்லை. ஏனென்றால் இவன் கொடுத்த ஞானசானத்தை அப்போஸ்தலர்கள் அங்கீகரித்தார். எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஸ்தேவானின் மூலமும் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். அவனும் கூட இதே போல 7 பேர்ல ஒரு ஆள் தான். ஆனா துஷ்ட மனுஷர்கள் அவனை பிரசங்கம் பண்ணும் பொழுதே கல்லறிஞ்சு கொன்னுட்டாங்க. கொல்லாதவங்க. அவனும் தன்னுடைய ஊழியத்தில் உண்மையாயிருந்தான். அவனும் பல அற்புதங்களை செய்தான், சத்தியத்தை சொன்னான், வைராக்கியத்தோடு சொன்னான். இப்படி சில நேரங்களிலே சில சத்துருக்கள் எழும்புவார்கள். ஆனால் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே இப்படி சில சத்துருக்களுடைய தொந்தரவு இருக்கு, நான் தொடர்ந்து இங்கே ஊழியம் செய்ய வேண்டுமா இல்லை இடம் பெயர வேண்டுமா? கர்த்தர் அங்கே இருக்க சொன்னால் அங்கே இருங்கள், இல்லை இந்த இடத்தை விட்டு வேற இடத்துல போய் ஊழியம் துவங்க என்று சொன்னால் துவங்க வேண்டும். பெங்களூர்ல காக்ஸ்டோன் சொல்லக்கூடிய இடத்துல தான் முதலாவது பெந்தேகோஸ்தே சபை இருந்தது. ஆனால் அங்கே இருக்கும் பொழுது பக்கத்திலும் கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது, ஊழியம் அவ்வளவு மேன்மைப்படவில்லை. கடைசியில் அந்த ஊழியத்தை ஃப்ரேசர் டவுனுக்கு கொண்டு வந்தார்கள். அங்கு வந்த பின்பு ஏராளம் ஜனங்கள் வரக்கூடியதாய் கர்த்தர் செய்தார். இப்போ சில இடங்களில் கொஞ்ச நேரம் ஊழியத்தை செய்ய சொல்றாரு. அந்த மக்கள் சரியா மனம் திரும்பாவிட்டால், ஒப்பு கொடுக்காவிட்டால் கர்த்தர் என்ன செய்கிறாரு, கூடாரத்தை பெயர்த்து இன்னொரு இடத்துல போட சொல்றார். இப்ப பெலிஸ்தியர் பொறாமை கொண்டபடியினால், அபிமெலேக்கு ஈசாக்கை போ என்று சொன்னபடியினால், அது தவிர அந்த கோராரூர் மேய்ப்பர்களும் இந்த ஈசாக்கின் வேலைக்காரர்கள் துறவை தோண்டி பள்ளத்தாக்கிலே தண்ணீர் ஊற்றுகளை கண்டார்களே, அது எங்களுடைய தண்ணீர் என்று சொல்லி வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சான். கடைசியில் ஈசாக்கு புறப்பட்டு எங்கே வந்து சேர்ந்தான்? பெயர்சேபாவுக்கு வந்து சேர்ந்தான். எங்கே வந்து சேர்ந்தான்? பெயர்சேபா. பெயர்சேபாவில் வந்த பிறகு அவனுக்கு பிரச்சனையே இல்லை. என்ன நடந்ததுன்னா, அபிமெலேக்கு வந்து ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறான். நான் உனக்கு நன்மை செய்தது போல நீ ஒரு உடன்படிக்கை பண்ணு, எங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன் என்று உடன்படிக்கை பண்ணு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். அதனால கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஜனங்களும் பிசாசும் கண்டுபிடித்து விட்டான் என்றால் அதுக்கு பிறகு அவர்கள் நமக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டார்கள். அதனால சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் கர்த்தர் என்ன செய்வார், நம்மோடு அவர் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பார். ராயப்பேட்டையில காத்திரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறதான சிலர் பயங்கர தொந்தரவு கொடுப்பார்களாம். ஒரு நாள் என்ன நடந்தது பாருங்க, ஒரு சிஸ்டருக்கு பயங்கர அபிஷேகம் வந்து இந்த அம்மா வந்து உருதுல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தொந்தரவு கொடுக்க வந்தவங்க உருது பாஷை தெரிஞ்சவங்க. இவங்களுக்கு தீர்க்க தரிசனம் வந்து உருதுல பேசினாங்க. என் பிள்ளைகளுக்கு விரோதமாக நீங்கள் கிரியை செய்தால் உங்களை நான் தண்டிப்பேன், சிக்கிப்பேன். இதை கேள்விப்பட்டவனுக்கு எல்லாம் ஓடியே போயிட்டான். நம்ம பாஷையில அவங்க பேசுறாங்களே. அப்ப இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த பாஷை. அப்ப அவர்கள் விளங்கி கொண்டார்கள், கர்த்தர் இவளோடு கூட இருக்கிறார். அதுபோல ராயப்பேட்டை நம்ம அடையாறுல பவனி நடத்தும் பொழுது அங்கே சுற்றி இருந்தவர்கள் என்ன செய்தார்கள், தொந்தரவு கொடுத்து கொண்டு வந்தார்கள். அப்ப கூட வந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார்னா, நம்மை பற்றி சாட்சி கொடுத்தார். இத்தனைக்கு அவர் கிறிஸ்தவன் கிடையாது. அவர் என்ன சொன்னார்னா, 4 மணி நேரத்துக்கு மேல இவங்களோட நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன். நேற்றைக்கு வரைக்கும் என்னால் நடக்க முடியாது, பேச முடியாது, சாப்பிட்டதெல்லாம் வாந்தி. ஆனா இப்ப 4 மணி நேரம் இவங்களோட நடக்கிறேன், எனக்கு இப்ப ஒண்ணுமே கிடையாது.
அதனால இவர்களோட கூட ஒரு சக்தி இருக்குன்னா என்ன இருக்குது, சக்தின்னு ஒன்று அவன் ஓடி போயிட்டான். ஏன்னா அவங்க எல்லாம் சக்திக்கு பயப்படுறார்கள். அவர்கள் எல்லாரும் எதுக்கு பயப்படுறார்கள்? சக்தின்னா பயப்படுறான். அப்ப இவங்களோட சக்தி இருக்கிறத நான் பார்த்தேன்னா, கடைசியில் பவனி முடிஞ்ச உடனே உள்ள வந்து எனக்கு கொஞ்சம் பிரசாதம் கிடைக்குமான்னு கேட்டான். நம்ம என்ன செய்தோம், இதுதான் எங்க பிரசாதம்னு சொல்லிட்டு சாம்பார் சாதம் கொடுத்தோம், சோறும் சாம்பார். அதை சாப்பிட்டா இவனுக்கு வாந்தியே வரல. அது வரைக்கும் நேற்றைக்கு வரைக்கும் என்ன சாப்பிட்டாலும் என்ன வந்துச்சு, வாந்தி ஒன்றும் உள்ள தங்காது. இதை சாப்பிட்டதுலேருந்து அவனுக்கு என்ன வரல, வாந்தியே வரல. கடைசியில் அடுத்த நாள் வந்து நேற்றைக்கு தந்த பிரசாதம் இன்னைக்கும் கொஞ்சம் கிடைக்குமா, அடுத்த நாளும் சாம்பார் சாதம் தான். அப்ப அவன் கொடுத்த சாட்சி என்னன்னா, இவர்களோட கூட என்ன இருக்கிறது, சக்தி. இவங்க சாப்பாட்டுல என்ன இருக்கு, சக்தி இருக்கு. அதனால இதை சாப்பிட்டா நமக்கு என்ன வரல, வாந்தியும் வரல, பேதியும் வரல. இப்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். இப்ப பெலிஸ்தியருக்கும் அபிமெலேக்குக்கும் என்ன ஆச்சுன்னா, ஈசாக்கோடு யார் இருக்கிறது, கர்த்தர் இருக்கிறார். அதனால நம்ம அவனை எங்க துரத்தி விட்டாலும் நல்லவனா தான் இருக்கிறான், அவன் நல்ல செழிப்பா இருக்கிறான், நல்ல பெரியவனாகிறான், ஐஸ்வர்யவனாய் மாறுகிறான். இதுபோல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். சில எதிர்ப்புகள், சில பொறாமை நிமித்தம் சில காரியங்கள் எல்லாம் சிலர் செய்தாலும் கூட கர்த்தர் அதையெல்லாம் நமக்கு நன்மையாக தான் முடிப்பார். ஆகையினால் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டாம், ஆண்டவரே இடமாற்றமாகி போடணுமா, இங்கே தொடர்ந்து இருக்கட்டுமா. கர்த்தர் அந்த எதிர்ப்பின் மத்தியில், பிரச்சனை மத்தியில் தொடர்ந்து இருக்க சொன்னால் இருங்கள், இல்லை இடமாற்றமாகி போக வேண்டுமானால் உடனே போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஈசாக் என்பவன் வேறுபாட்டின் ஜீவியத்தில் வைராக்கியமாக இருந்திருக்கிறார். எப்படி தெரிகிறது என்றால், தன்னுடைய மகனாகிய யாக்கோபுக்கு பெண் கொள்ளக்கூடிய அந்த நிலையை வரும் பொழுது அந்த யாக்கோபிடத்தை கூப்பிட்டு சொல்லுகிறான், நீ வந்து கானானியரிடத்தில் பெண் கொள்ளாமல் உன் தாயின் சகோதரனாகிய லாபானிடத்தில் போய் அவனுடைய குமாரத்திகளை நீ உன் மனைவியாய் ஏற்றுக்கொள் என்று சொல்லி அனுப்புகிறார். இதிலிருந்து என்ன விளங்குகிறது, ஆபிரகாமுக்கு வேறுபாட்டின் ஜீவியத்தில் எவ்வளவு ஒரு வைராக்கியம் இருந்ததோ அதே வைராக்கியம் ஈசாக்கிடத்தில் இருந்திருக்கிறது. ஆனா ஏசா என்ன பண்ணிவிட்டான் தெரியுமா, அவன் வேறுபாட்டின் ஜீவியத்தை உடைத்து விட்டான், கானானியரில் பெண் கொண்டான். ஆகையினால் அவன் செய்த காரியம் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாயிருந்தது. மனநோவாயிருந்தது. ஆகையினால் இந்த ஈசாக்கு வேறுபாட்டின் ஜீவியத்திலும் வைராக்கியமாக இருந்திருக்கிறார். ஈசாக்கை பற்றி நல்ல நல்ல அனுபவங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் 60% ஜீவியம் செய்தபடியினால் அவர்களிடத்தில் 40% பலவீனம் இருந்திருக்கு. ஆனால் அவர்களிடத்தில் காணப்பட்ட நல்ல சுபாவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர்களிடத்தில் இருந்த பலவீனத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த ஈசாக்கிடத்தில் இருந்த பலவீனம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார் ரெபெக்காளிடத்தில், நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். இந்த வெளிப்பாடு அவள் பெற்றபடியினால் அவளும் என்ன செய்தாள், யாரை நேசித்தாள், யாக்கோபை நேசித்தாள் ரெபெக்காள். ஏன்னா தேவன் நேசிக்கிறவனை தானும் நேசித்தாள். ஆனால் இந்த ஈசாக்கு என்ன பண்ணிவிட்டான், ஏசாவை சிநேகித்தான். ஆகையினால் இந்த ஏசா என்ன செய்தாலும் அவன் கண்டுகொள்வதில்லை. இந்த ஏசா காலையிலே எழும்பி போவது, வன சஞ்சாரம் பண்ணுவது, வேட்டையாடுவது, வீட்டுக்கு வருவது, இதுதான் இவன் வேலை. யாக்கோபுடைய வேலை அப்படி இல்லை. அவன் கூடாரவாசியாயிருந்தான், குணசாலியாயிருந்தான். ரெபெக்காளோடு குணசாலியாக கூடாரத்தில் இருந்தபடியினால் அவன் என்ன சாலியாய் மாறினான், குணசாலி. யாக்கோபு வனசஞ்சாரி, வேட்டையில் வல்லவன். இந்த ஈசாக்குக்கு
அவன் வேட்டையாடி கொண்டு வருகிற பதார்த்தங்களை நல்லபடியாய் ரெபேக்கா சமைக்க வேண்டும், இவன் சாப்பிட வேண்டும். ஆகையினால் என்ன நடந்தது? ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திட்டமிட்டான். ஆகையினால் ஒரு நாள் ஏசாவை கூப்பிட்டு சொல்கிறான், ஏசா, நீ வனத்திற்கு போய் நல்ல வேட்டையாடி கொண்டு வா, நல்ல போஜன பதார்த்தங்களை எனக்கு செய்து வை, நான் அதை புசித்து விட்டு உன்னை என்ன செய்ய போகிறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். இதை ரெபேக்காள் கேட்டு விட்டாள். இப்படி இவன் செய்கிறான் என்று செய்ய போகிறான் என்பதை தேவன் அறிந்தபடியினால் தேவன் என்ன செய்து போட்டார்? ஈசாக்கின் கண் பார்வையை எடுத்து போட்டார். கண்ணு தெளிவாக இருக்கிறதுனால தான் உனக்கு ஏசா யார், யாக்கோபு யாருன்னு தெரியும். கண் குருடான பிறகு எப்படி தெரியும்? ஈசாக்கு கண் குருடாகி விட்டது. இப்ப ரெபேக்காளுக்கு நல்ல ஒரு தருணம். என்ன? யாக்கோபை ஏசாவை போல மாற்றி விட்டாள். ஏன்னா ஏசாவுக்கு என்ன ரோமம் நிறைந்த உடம்பு, யாக்கோபின் மேலே ரோமத்தை பொறுத்த வைத்து அவனை ஏசா போல மாற்றி விட்டாள். இப்பொழுது ஏசா வனத்துக்கு போய் திரும்ப வரும் முன்னே நன்றாக ருசியான பதார்த்தங்களை செய்து யாக்கோபுடைய கையிலே கொடுத்து ஈசாக்கிடம் வர வைத்து விட்டாள். ஈசாக்கு சொல்லுகிறான், உடலோ ஏசாவின் உடல், குரலோ யாக்கோபின் குரல். ஆனால் என்ன செய்வது? போஜன பதார்த்தத்தை அவன் சாப்பிட்டு விட்டு யாக்கோபை ஆசீர்வதித்து விட்டான். தேவன் நேசிக்கிற யாக்கோபை இவன் நேசிக்காமல் தேவன் வெறுத்ததான ஏசாவை இவன் நேசித்தான். அதுதான் இவனிடத்தில் இந்த பலவீனம். ஆகையினால் 40% பலவீனம் அவனிடத்தில் காணப்பட்டது. 60% நல்ல ஒரு வாழ்க்கையை செய்தபடியினால் கர்த்தர் அவனுக்கு புதிய வானத்தை கொடுப்பார். ஈசாக்கிடத்தில் இருந்த நல்ல சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கட்டும். ஈசாக்கிடத்தில் இருந்த பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆகையினால் கர்த்ததாமே இந்த நாட்களிலே அந்த ஈசாக்கை போல எப்பொழுது நாம் மனசாப்பட வேண்டுமோ, எப்பொழுது நாம் மனம் திரும்ப வேண்டுமோ, எப்பொழுது பாவத்தை விட வேண்டுமோ அதை விட வேண்டும். அதுதான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்படுதல் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஈசாக்கு ஆபிரகாமுக்கு பரிபூர்ணமாய் தன்னை ஒப்பு கொடுத்தது போல நாம் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்தாவிக்கும் பரிசுத்தவான்களுக்கு நாம் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஈசாக்கு தியானம் பண்ணது போல நாமும் தேவனுடைய வசனங்களை தியானம் பண்ணி, கர்த்தரை தியானம் பண்ணி, பரலோகத்தை தியானம் பண்ணி, தேவன் நமக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்களை தியானம் பண்ண வேண்டும். ஈசாக்கு மலடியாகிய மனைவிக்காக வேண்டிக் கொண்டது போல சபைக்காக, மக்களுக்காக, அவர்களுக்கு இருக்கிற மலட்டுத்தன்மை மாறி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தெய்வீக சுபாவங்கள் உருவாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்து 100 மடங்கு பலன் பெற்றது போல நாம் விதைக்கிற வசனமெல்லாம் 100க்கு 100 பலன் தரும்படி நாம் கண்ணீரோடும் ஜெபத்தோடும் விதைப்போமானால் கர்த்தர் கம்பீரத்தோடு அறுக்க உதவி செய்வார். சில எதிர்ப்பு வந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை பகுத்தறிந்து தொடர்ந்து நாம் ஊழியம் செய்ய வேண்டிய இடத்தில் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் கர்த்தர் எங்கேயாவது ஊழியத்தை செய்யும்படி சொல்லும் பொழுது அந்த ஊழியங்களை செய்ய நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஈசாக்கு வேறுபாட்டின் ஜீவியத்தில் உண்மையா இருந்தது போல நாமும் நம்முடைய சபையாரும் வேறுபாட்டின் ஜீவியத்தில் உண்மையா இருந்து கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். பரிசுத்தத்தில் பூர்ணமாக வேறுபாட்டின் ஜீவியம் மிகவும் தேவை என்று 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்கள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினால் இந்த வேறுபாட்டின் ஜீவியம் உடையவர்களாக இருந்து பரிசுத்தத்தில் முன்னேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஈசாக்கின் வாழ்க்கையில் காணப்பட்ட நல்ல நல்ல திவ்ய சுபாவங்களை எங்களுக்குள்ள உண்டாக்கும் ஆண்டவரே. அவனிடத்தில் காணப்பட்ட பலவீனம் எங்களுடைய வாழ்க்கையில் வராதபடி எங்களை பாதுகாக்கணும். எங்களை பரிசுத்தமாக்கி உம்மை போல மாற்றும். நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்து இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் இன்றும் இன்றும் சதாகாலங்களில் உண்டாயிருப்பதாக. ஆமென்.